கடந்த சில ஆண்டுகளாக மலேசிய கல்வித்துறையின் வடிவமைப்பு கணிசமான மாற்றத்தை சந்தித்து வருகிறது. குறிப்பாக மலாய் பெற்றோர்கள் அதிக அளவில் தங்கள் குழந்தைகளை சீன ஆரம்ப பள்ளிகளுக்கு அனுப்ப தொடங்கியுள்ளனர். இது சாதாரண தேர்வாக இல்லாமல் மாறாக பெற்றோரின் ஆழமான எதிர்பார்ப்புகளையும் பல பரிமாணங்களில் அமைந்த நீண்ட நாள் கல்வி சிந்தனைகளையும் பிரதிபலிக்கிறது. கல்வி அமைச்சின் அண்மைய தரவுகளும் இதை ஆதரிக்கின்றன. 2014ஆம் ஆண்டில் எஸ்ஜேகேசியில் படித்த மலாய் மாணவர்கள் 11.67 விழுக்காடு மட்டுமே இருந்த நிலையில் இவ்வாண்டு அந்த எண்ணிக்கை 18.52 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. 10 ஆண்டுகளில் சீன பள்ளிகளில் பயிலும் மலாய் மாணவர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. யூடிஎம் பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் டாக்டர் முகமது ஷஹிடான் ஜைனால் அபிடின், குழந்தைகள் மாண்டரின் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நீண்டகால யுத்தி மலாய் பெற்றோருக்கு முக்கிய அம்சமாக உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் மலாய் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் கூடுதலாக ஒரு மொழியை கற்று வளர வேண்டும் என விரும்புவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். மியான்மர் தாய்லாந்து எல்லையில் சிக்கி தவிக்கும் மோசடியால் பாதிக்கப்பட்ட மொத்தம் 32 மலேசியர்கள் தாய்லாந்திற்கு ராயல் தாய் ராணுவத்தால் அழைத்து வரப்பட்டுள்ளனர். அவர்கள் நாளை வீடு திரும்புவார்கள் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டதஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்துள்ளார். தூதரகத்திடம் இருந்து மனிதாபிமான உதவி கோரப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் மலேசியா திரும்புவதற்கு முன்பு எல்லை நகரமான மே சோட்டிற்கு பரிசோதனைக்காக அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்று அவர் கூறினார். ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. வடக்கு ஜப்பானின் ஹோன்சி தீவில் உள்ள அமோரி நகரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 7.2 இந்த நிலநடுக்கம் பதிவாகி உள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் உயிர் சேதங்கள் குறித்த முழுமையான தகவல்கள் இதுவரை எதுவும் வெளியாகவில்லை. நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாய்லாந்திற்குள் டீசல் கடத்த முயன்ற 2 முயற்சிகளை அமலாக்க அதிகாரிகள் முறியடித்து மலேசியா தாய்லாந்து எல்லையில் 2 ஓட்டுநர்களையும் கைது செய்ததாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். குடிநுழைவுத்துறை, சுங்கம், தனிமைப்படுத்துதல் மற்றும் பாதுகாப்பு வளாகத்தில் நடந்த வெளியேற்ற ஆய்வுகளின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டதாக புக்கிட் காயு இத்தாம் எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு முகமையின் உதவி ஆணையர் முகமது நசாருடின் நசீர் கூறினார். 2 வாகனங்களிலும் தாய்லாந்திற்குள் கடத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டதாக நம்பப்படும் அதிக அளவிலான டீசலை மறைத்து வைக்க வடிவமைக்கப்பட்ட கூடுதல் அல்லது மாற்றி அமைக்கப்பட்ட எரிபொருள் தொட்டிகள் பொருத்தப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டதாக அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். 2018ஆம் ஆண்டு போலீஸ் காவலில் இறந்த தொழிலதிபர் எஸ் தனபாலனின் குடும்பத்திற்கு ஷா ஆலம் உயர்நீதிமன்றம் இன்று மொத்தம் 11 லட்சம் இழப்பீடாக வழங்க உத்தரவிட்டுள்ளது. தனபாலன் ஏப்ரல் 17, 2018 அன்று இறந்த நாளில் இருந்து தீர்ப்பு தொகை முழுமையாக செலுத்தப்படும் வரை ஆண்டுதோறும் 5 விழுக்காடு வட்டியை அரசாங்கம் செலுத்த வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2018 ஏப்ரல் 17ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கு ஷா ஆலம் காவல் தலைமையக லாக்கப்பில் அவர் மயக்கமடைந்தார். மருத்துவமனைக்கு பின்னர் கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவர் வரும் வழியிலேயே இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. தாய்லாந்து கம்போடியா எல்லையில் பதற்றத்தை தணிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் டதஸ்ரீ முகமது ஹசான் அழைப்பு விடுத்துள்ளார். போர் நிறுத்தத்தை மீறியதாக பரஸ்பர குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து கம்போடியா உடனான சர்ச்சைக்குரிய எல்லையில் தாய்லாந்து வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக செய்தி வெளிவந்த அறிக்கைகளை தொடர்ந்து அமைதிக்கான அவரது வேண்டுகோளை முன்வைத்துள்ளார். ஜூலை மாதம் தாய்லாந்து மற்றும் கம்போடிய படைகளுக்கு இடையேயான மோதல்கள் 5 நாட்கள் நீடித்தன. இதில் 43 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 3 லட்சம் பேர் இடம்பெயர்ந்தனர். ஜூலை 28ஆம் தேதி போர் நிறுத்த ஒப்பந்தம், ஆகஸ்ட் 7ஆம் தேதி பொது எல்லைக்குழு கூட்டம் மற்றும் அக்டோபர் 26ஆம் தேதி கோலாலம்பூரில் கையெழுத்திடப்பட்ட கேஎல் ஒப்பந்தம் உள்ளிட்ட முந்தைய ஒப்பந்தங்கள் மூலம் இரு நாடுகளின் உறுதிப்பாட்டை மலேசியா ஒப்புக்கொண்டதாக முகமது ஹசான் கூறினார். வேண்டுமென்றோ அல்லது தற்செயலாகவோ ஆயுத மோதல் ஏற்பட்டால் எல்லையில் நிலைமை மோசமடைவதை தடுக்க இரு தரப்பினரும் தற்போதுள்ள இருதரப்பு வழிமுறைகள் மூலம் உள்ளூர் மட்டத்தில் உடனடியாக ஆலோசனை நடத்த வேண்டும் என்று அவர் கூறினார்.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.